ஹாய், இந்த வீடியோவில் ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் டெக்ஸ்ட் டு இமேஜ் உங்களோட விருப்பப்படி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ காமாங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டூலை நீங்கள் வெப்சைட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ காமான்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைன்அப் பேஜ் வரும். சைன்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைட் பேனலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த க்ரியேட் நியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் ப்ரெசன்டேஷன் வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கண்டென்ட் ஃபுல்லும் அப்படியே ஃபெச் பண்ணி ஏஐ டூல் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் அ மினிட் ஆஃப் பீரியடில் ஒரு அழகான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஏரோ கொடுக்க அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகிட்ருக்கும். வெளியில் வரணுன்னா நீங்கள் எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பிபிடி நீங்கள் மேனுவலாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதில் நியூ ஃப்ரம் பிளாங்க் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் பாயிண்ட்டை நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டூரை சிஸ்டமே காமிக்கும். என்னென்ன பேனல்ஸில் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அது சிஸ்டமே கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணுங்கிற டாபிக் டைப் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 டாட்ஸில் உங்களுக்கு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை அதை ரெஸ்டோரும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இல்லாமல் ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்ட் டு ட்ராஷ் கொடுத்தீங்கன்னா அது ட்ராஷ் ஆயிரும். ஸோ அடுத்து டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அதிலேருந்து எப்படி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டெக்கோ ஹியர் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டூலை நீங்கள் கூகுளில் கொடுத்ததும் உங்களுக்கு சைன்இன் பேஜ் வரும். நீங்கள் சைன் அப் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்குள்ளே போயிடலாம். அங்கே ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும் மேலே உங்களுக்கு. அங்கே டெஸ்கிரைப் யுவர் இமேஜ் அப்படிங்கிற ப்ராம்ப்ட். அதில் நீங்கள் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட இமேஜ் ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க அந்த ஒர்க்கிங் ஐடி ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ நான் கொடுத்த அந்த ப்ராம்ப்டையே சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சைடில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபோக்கஸ்டு ஒர்க்கிங் ஐடி ப்ரொஃபஷ்னல் யங் உமன்னு சைடில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்கிரேடட் வெர்ஷனுக்கு உங்களுக்கு ஜென்ரேட் கொடுக்கும்போது காமிச்சதுன்னா நீங்கள் அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிஸ்டம் காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன ஃபைல் உங்களுக்கு
எக்ஸ்டென்ஷன் அண்டர்ஸ்கோர் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ நீங்கள் அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபைல் நேமை ரீநேம் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் லாஸ்ட்டில் இருக்க அந்த அண்டர்ஸ்கோரை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற 4 டைப் ஆஃப் இமேஜஸையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த இமேஜை நீங்கள் ஷேர் கூட பண்ணலாம். நீங்கள் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் தனியாக ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் இந்த மாதிரி தான் ரீநேம் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ஸ் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான உங்களோட இமேஜினேஷனுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இமேஜை வரைகிறதுக்கு பதிலாக வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கு இல்லை பர்சனல் யூஸுக்காக ஏதாவது பிபிடி க்ரியேட் பண்ணணும் இல்லை இமேஜ் ஏதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.